மேலும் ஒரு அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி கழிப்பிடத்திற்கு கட்டணம் பெறுவதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணசாமி, நடந்தது என்ன? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரவங்காடு பகுதியை சார்ந்தவர் பாலாஜி. இவர் நிதி நிறுவனம் நடத்தி வரும் நிலையில் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் செயல்பட்டு நகராட்சி பொது கழிப்பிடத்தை 3 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் எடுத்துள்ளார். பெரியார் நகர் பகுதியை சார்ந்த பெரியசாமி என்பவர் கழிப்பிடத்திற்கு செல்லும் போதெல்லாம் கழிப்பிட கட்டணம் 2 ரூபாய் முறையாக தருவதில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து ஏப்ரல் 28ஆம் தேதியன்று கழிப்பிட பராமரிப்பு ஊழியர் ஒப்பந்ததாரர் பாலாஜிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஒப்பந்ததாரர் பாலாஜி பெரியசாமியிடம் இது குறித்து கேட்டுள்ளார். அப்பொழுது பெரியசாமி, நான் மொத்தமாக 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கொடுத்து செல்வதாகவும் அவ்வப்போது வரும்போது கொடுக்க மாட்டேன் என கூறியுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது பெரியசாமி தனது காலடியை எடுத்து பாலாஜியை மிரட்டியுள்ளதாக தெரிகிறது. அருகில் இருந்தவர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு காவிரி கரை ஓரத்தில் அமைந்துள்ள கோவில் பகுதியில் பெரியசாமி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அங்கு வந்த பாலாஜி உள்ளிட்ட நண்பர்கள் பெரியசாமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திடீரென பெரியசாமியை சரமாரியாக தாக்க தொடங்கியுள்ளனர். இதனை அடுத்து பெரியசாமியும் பாலாஜியும் தாக்கியுள்ளார். அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் இருதரப்பினரும் சமாதானம் செய்து வைத்தனர். தாக்குதலில் காயமடைந்த பெரியசாமி ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். புகாரின் அடிப்படையில் பள்ளிப்பாளையம் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் இந்த தாக்குதல் குறித்தான சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருந்த நிலையில் தற்பொழுது அது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.